இஸ்லாத்தை தூக்கி கொடுத்தால் அவர்களால் வாய் திறந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட அற்புத கொள்கை. மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொன்னால் இஸ்லாம் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுவதை போல உலகத்திலே வேறு எந்த சித்தாந்தத்திலேயும், ஏன் இன்றைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்தால் கூட ஆரோக்கியத்திற்கு வழிகாட்ட முடியாது. இஸ்லாம் அப்படி வழிகாட்டுகிறது. சுகாதாரத்துக்கு ஐநா சபையிலிருந்து சில நாட்களை வச்சிருக்கலாம். கை கழுவும் நாள் ஒரு நாள் இருக்கு. ஐநா சபையிலிருந்து அதுக்கு ஒரு பெரிய ஃபண்ட் ஒதுக்கி கையை கழுவ சொல்லணும்பா. ஏன்பா கையை கழுவும்? அதுக்காக வேண்டி உலகம் முழுக்க கருத்தரங்குகள் அந்த தேதியில கையை கழுவுறதுக்குன்னு போட்டு எவனா ஃபண்ட் ஒதுக்குவானா? அவன் சாப்பிட்டா கழுவாப்பா, அவன் போனா கழுவாப்பா. இப்ப என்ன அதுக்குன்னு மெனக்கிட்டு போய் பாடம் நடத்தணுமா? நம்ம நடப்போம்ல. ஆனா உலகத்தினுடைய அறிஞர்களும் உலகத்தை நிர்வகிக்கிற தலைவர்களும் கூடியிருக்கிற ஐக்கிய நாடுகளுடைய சபையில ஒரு நாளை ஒதுக்கி இந்த நாளுக்கு பெயர் கை கழுவும் நாள். கை கழுவுவது சிறப்பை சொல்லித்தர வேண்டிய நாள். அதனால் கை கழுவாதனால் ஏற்படுகிற கேடுகளை படித்துக் கொடுக்க வேண்டிய நாள். அதுக்காக வேண்டி இந்த ஃபண்ட் வச்சுக்க, உலகத்தில் கூட்டம் போடு, போஸ்டர் அடி, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு அப்படின்னு உட்கார்ந்து பெருசா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிறானே. எப்போ? 21ஆம் நூற்றாண்டு. ஏன் சொல்றான்? அவன் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு நோய்களுடைய முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு கையில தான் இருக்குது. கண்ட இடத்துல கையை வைப்பான். கையை வச்சோட மூக்க நோண்டுவான். மூக்க நோண்ட பல்லுக்குள்ள கையை விடுவான். கையில வச்சானா வச்ச இடத்துல கிருமி இருக்கும். கிருமி கையில பிடிக்கும். அது மூக்குக்கு போகும், கண்ணுக்கு போகும், வாய்க்கு போகும், உள்ள டெவலப் ஆகும். நோய்களுடைய துவக்கமாக கைகள் இருக்கிறது. எனவே மனிதர்களுக்கு கை கழுவ கற்றுத் தருவோம் அப்படின்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அதை பத்தி எல்லாம் சிந்திச்சிருக்க மாட்டோம். அது வேற செய்தி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு யோசிக்கிற ஆசாமியா இருக்கிறான். அன்னைக்கு ஒருத்தர் பேசிருக்கும்போது சொல்றாரு, இன்னும் கை கழுவாம உட்காந்துட்டிய, நான் நேரத்தையே கழுவி வச்சுட்டேன் பாய். திடீர்னு சாப்பாடு பாடு யாராவது வச்சுட்டாங்கன்னா போய் அது நேரம் வீணாகிட்டு இருக்கும். அதனால முதல்ல கழுவி ப்ரிப்பேரா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கையில் வச்சு என்ன லட்சணத்துல இருக்கும். இது பாருங்கள், இந்த கை கழுவுதலை கற்றுக்கொள்வதற்கு 21 நூற்றாண்டுகள் உலகத்திற்கு தேவைப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவனுக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. தினசரி 5 நேரம் இறைவனை தொழுவதற்காக நீ கைகளை கழுவியாக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டு விடுகிறது. நீங்க மருத்துவராக இருக்க தேவையில்லை. ஐநா சபையுடைய கருத்தரங்கத்தில் பங்கேற்க தேவையில்லை. அதனால் ஏற்படுகிற கேடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க தேவையில்லை. முஸ்லீமாக இருந்தால் கை கழுவித்தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அந்த ஆரோக்கியத்தின் பயனை அனுபவிப்பீர்கள். இன்னும் நிறைய இருக்குது. ஆனா இன்னும் உதாரணத்தை அவன் சொல்லுவோம். நாம கையை மட்டுமா கழுவுறோம்? வாயை கழுவுறோம், மூக்கு கழுவுறோம், தலையை மசல் செய்யறோம், கைகளை முட்டு வரைக்கும் கழுவுறோம், கால்களை கரண்ட வரைக்கும் கழுவுறோம். கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு மூக்கு கழுவும் நாள் ஒரு நாள் வரும். அவங்க டைம் வேணும். இப்பதான் கைக்கே வந்திருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கை தானே. மூக்குக்கு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. வாய்க்கு வர்றதுக்கு டைம் வரும். ஒரு நாளைக்கு 5 தடவை கழுவு, 7 தடவை கழுவு, 10 தடவை கழுவு என்று தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த காலத்தே வாழ்கிற மக்கள் அந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகு மூக்குக்குள்ள இவ்வளவு மேட்டு இருக்குதா, அப்ப நான் டெய்லி மூக்கு கழுவணுமே அப்படின்னு மூக்கு கழுவுறதுக்கு நேரம் ஒதுக்குவான். நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை நான் கடைபிடித்தேன், எனக்கு அதுவே போதுமானது.